ஒருங்கிணைப்பாளரும் கலை விமர்சகருமான சுப பரிமளம் செல்வம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்மளால எல்லாம் பெண்களோட போட்டி போட முடியாதுப்பா. 2 பேரும் மிகுந்த அருமையான 2 கதை சொல்லிகளாக வளர்ந்து விட்டார்கள். ஜீவிதனுக்கு போட்டியாக இன்னும் 2 கதை சொல்லிகள் வளர்ந்து விட்டார்கள். இந்த நிகழ்ச்சி நம்ம நோக்கமே ஒரு 12 எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துவதுதான் நோக்கம். கதை சொல்வதை விட அறிமுகப்படுத்தி விட்டால் அதை தொடர்ந்து அவர்கள் வாசிப்பார்கள். நம்ம எத்தனை கதைகள் தான் சொல்ல முடியும்? அதில் மகளிர் சிறப்பு நிகழ்ச்சியாக பெண்களை தேர்ந்தெடுக்க சொன்னார்கள். கலைஞர் அவர்கள் சொன்னது போல நான் முதலில் அவருக்கு கொடுத்த பெயர் ஔவையார் தான் கொடுத்தேன். இல்லை மாற்றி சொல்லிடுறா, 2வது ஔவையார், கடைக்கால ஔவையார், சங்ககால ஔவையார் என்று சொன்னேன். கடைசியில ராஜம் கிருஷ்ணனை சொன்னேன். ஆல்ரெடி புக்டு அப்படின்றாங்க. அப்புறம்தான் எனக்கு 2 எழுத்தாளர்களை நான் தேர்ந்தெடுத்து கொடுத்தேன். அதுதான் வாசிக்கணும். ஏன் படிக்க வேண்டும்? முதலில் வாழ்க்கை என்பதே ஒரு அனுபவம் தான். எனக்கு ஒரு கண்ணதாசனுடைய கவிதை ஞாபகம் வருகிறது. வாழ்க்கையினுடைய முழுமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டெட் பெட்ல இருக்காங்க ஒரு ஏஜ் பீப்புள்ஸ், அவங்களுக்கு அனுபவம் தான் மிச்சம் இருக்கும். அந்த அனுபவத்தை மட்டுமே தான் வாழ்க்கை முழுதும் அசைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். கண்ணதாசனிடம் ஒரு உரையாடல், ஒரு பக்தன் கேட்பது போல ஒரு தனிப்பட்ட ஒரு கவிதை உண்டு. இங்க கற்றறிந்த அறிஞர்கள் அனைவரும் அறிவீர்கள். அதில் அந்த கவிதையை, பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறப்பால் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் பணித்தான். அன்பு எனப்படுவது யாதென கேட்டேன், பகிர்ந்து பார் என இறைவன் படைத்தான். படிப்பு என்பது யாதென கேட்டேன், படித்து பார் என்று இறைவன் படைத்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பார் என்று இறைவன் படைத்தான். மனையால் சுகம் யாதென்று கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் படைத்தான். பிள்ளை என்றால் யார் என்று கேட்டேன், பெற்று பார் என்று இறைவன் படைத்தான். முதுமை என்றால் யார் என்று கேட்டேன், முதிர்ந்து பார் என்று இறைவன் படைத்தான். இறப்பு என்றால் யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். இவனுக்கு ஆச்சரியமா போச்சு. எதை கேட்டாலும் நீயே அனுபவிச்சுக்கிட்டு சொல்றாரு. இறைவனிடம் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் வைக்கிறான். அனுபவித்தே அடைவதே வாழ்க்கை எனில் இறைவன் நீ எதற்கு என்றேன். இறைவன் சற்றே அருகில் அந்த அனுபவமே நான் தானேடா என்றான். அப்போ வாழ்க்கையினுடைய முழுமை என்பது அனுபவம் தான். இந்த அனுபவத்தை நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? நாம் பிறந்தது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அவங்க மருத்துவராக இருக்கலாம், கல்லூரி பேராசிரியராக இருக்கலாம், கவிஞராக இருக்கலாம், யாரா இருந்தாலும் அந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ முடியும். ஒன்றுக்கும் மேற்பட்ட அனுபவத்தை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும், அல்லது வாசிக்க வேண்டும். இன்னொருடைய அனுபவத்தை நாம் பெற வேண்டும். அதற்கு பெறுவதற்கு ஒரே வழி வாசிப்பு தான். நாம் அவராக மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுதுதான் அந்த அனுபவத்தை பெற முடியும். இந்த அனுபவம் தான் நம்மளை முழுமையடை செய்யும். நாம் ஒரு விவசாயியாக மாற முடியாது, அதை வாசிப்பின் வழியாக மாற முடியும். நான் வங்கியாகும். வங்கி தொழிலை பற்றி தெரியும். ஒரு வங்கியில் படுகின்ற தொழிலாளருடைய கஷ்டங்களை புரியும். ஒரு மீனவனுடைய கஷ்டம் எனக்கு புரியாது. அப்போ அந்த மீனவ தொழிலாளி அல்லது அந்த ஃபிஷர்மேனை பத்தி நாம் புரிஞ்சுக்கணும்னா நம்ம வாசிக்கணும். யாரை வாசிக்கலாம்? அதை பத்தி எழுத்துக்கள் நிறைய இருக்கு. குரூஸ் கூட ஒரு ஆழிசூல் உலகம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கு. அதை வாசிக்கிறோம். அப்போ வாசித்தன் வழியாக ஒரு அனுபவத்தை நாம் அடையலாம். அப்ப எந்த மாதிரியான புத்தகங்களை வாசிக்க வேண்டும்? பெரும்பாலும் இங்க இருப்பவர்கள் எல்லாமே பெரிய வாசகர்கள். இவர்கள் திரும்ப திரும்ப என்ன செய்கிறார்கள் என்றால், தனக்கு பிடித்த நூல்களை மட்டும்தான் திரும்ப திரும்ப நாம் வாசித்துக் கொண்டே இருக்கிறோம். எல்லார் செல்ஃப்லையும் 200-300 புத்தகம் இருக்கும், 1000 புத்தகங்கள் கூட இருக்கும். ஆனால் பார்த்தா நம்ம புத்தக திருவிழாக்கள் போகும்போது பாலஜோதி எனக்கு பிடிக்கிறது என்றால் பாலஜோதி புத்தகத்தையே நான் திரும்ப திரும்ப எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன். சாண்டிலின் பிடிக்கும் என்றால் சாண்டிலின் தான் வாசிப்பேன். ஏன்னா மற்ற புத்தகங்களை தொடுவதற்கு நம்மளுக்கு ஒரு சிறு அச்சம். அது எப்படி இருக்குமோ, அதனுடைய நடை எப்படி இருக்குமோ என்று தெரியாது.
அதை பூர்த்தி செய்யும் விதமாக தான் இந்த 6 கருத்தாளர்களை வைத்து ஒரு 12 இலக்கியவாதிகளை அறிமுகப்படுத்துவதற்காக கதை சொல்வதற்கு மட்டுமல்ல, இந்த 12 எழுத்தாளர்களுடைய போக்கு எப்படி இருக்கிறது, அது புதுமையாக நாம் அனுபவம். ஏற்கனவே 5 எழுத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டார்கள். மேலும் 2 எழுத்தாளர்களை எனக்கு தெரிந்தவரை நான் சொல்லி செல்க ஆசைப்படுகிறேன். நான் எடுத்துக்கொண்ட 2 பெண் ஆளுமைகள், நான் நிறைய பெண் ஆளுமைகள் அந்த சமயத்துல படிச்சிருக்கேன். அனுராதா, இந்துமதி, அந்த மாதிரி தான் படிச்சுட்டே வரும். இப்போ அதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு புதுமையான எழுத்தாளர்களை படிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு தோணுனது புதிய மாதிரி, அப்புறம் அம்பை. இது ரெண்டும் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோம், அவர்கிட்ட பேசியிருந்தேன். இது ரெண்டும் நல்ல சாய்ஸ், நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாரு. பார்த்தால் நான் அங்கங்கு தேடி தேடி பார்க்கிறேன், என்னுடைய செல்ஃப்ல இந்த 2 புத்தகமும் இல்லை. ராஜம் கிருஷ்ணன் இருக்கிறாங்க, ஔவையார் இருக்காங்க, அனுராக் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அப்புறம் இங்க வந்துதான் அவரிடம் செல்ஃப்ல தேடி என்னோட நண்பர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டேன். அங்கங்கு இதற்கு முன்பு பத்திரிகைகள் வாயிலாகவும் சில கட்டுரைகள் வாயிலாகவும் 2 பெண் எழுத்தாளர்களையும் வாசித்திருக்கிறேன். இருந்தாலும் முழுமையாக வாசிக்க வேண்டும் என்று எனக்கு இப்பொழுதுதான் தோன்றுகிறது. அவரிடம் ஒரு 2 புத்தகங்களை எடுத்து, என் நண்பரிடமிருந்து எடுத்து 2 புத்தகங்களை நேற்றும் அதற்கு முன்தினமும் வாசித்தேன். முதலில் அம்பையை பற்றி சிறிது, ஏன்னா நேரம் கருதி மிக மிக சுருக்கமாக என் உரையை முடிக்கலான் இருக்கிறேன். அம்பை, இந்த பேரு எனக்கு ரொம்ப என்ன சொல்ற, ஒரு யூனிக்கா இருக்கு, எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. இந்த பேர் மறக்கவே முடியாத பேர், எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர். இந்தியா முழுக்க மகாபாரத்தை தெரிந்த அனைவருக்கும் தெரிந்த பேர் இந்த அம்பை. அந்த அம்பையினுடைய குணாதிசயங்களை பார்த்தீர்கள், அந்த அந்த ஒரு ஒரு வரி மட்டும் மகாபாரத கதையில் அந்த அம்பை வருகின்ற காட்சியை மட்டும் சொல்லலாம் என்று இருக்கிறேன். அம்பை ஒரு பீமராஜனுடைய மகள். அவருக்கு 3 மகள்கள், அதில் முதல் மகள் அம்பை, மிக அழகானவள். ஆனால் அந்த பீமராஜனுக்கு மகன் இல்லை என்பதால் இவளுக்கு போர் பயிற்சி கொடுத்து திறன்பட வளர்க்கிறார். அவளுடைய சுயம்பரம் அன்றைக்கு எல்லா அரசர்களுக்கும் அழைப்புதல் செல்கிறது, ஒருத்தரை தவிர அஸ்தினாபுரத்து மட்டும் செல்லவில்லை. ஏனென்றால் அஸ்தினாபுரத்து இளவரசன் மிகவும் நோய்வாய்ப்பட்டவன், சத்தியவதனுடைய பையன். அங்கு பீஷ்மர் தான் ஆட்சி செய்கிறார். அந்த பீஷ்மர் வந்தால் அவருடைய தம்பிக்கு திருமணம் முடித்துவார் என்று அம்பைக்கு அஸ்தினாபுரத்திற்கு அழைப்பதில் இல்லை. அதனால் அவர்களுக்கு தெரியாமல் இந்த சுயம்பரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அம்பை ஏற்கனவே ஒருத்தனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு தூது சொல்லி அந்த சால்வன் என்ற அரசனும் அந்த சபையில் அமர்ந்திருக்கிறான். அந்த அம்பை அவன் கழுத்தில் மாலையிட தயாராக இருக்கிறார். அந்த சமயம் பீஷ்மர் இந்த 3 பெண்களையும் கவர்ந்து செல்கிறார். செல்லும் பொழுது இந்த அம்பை மட்டும் பீஷ்மரிடம் தைரியமாக சென்று, நான் இன்னொருவனை விரும்புகிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லும் பொழுது பீஷ்மர் அவரை அனுப்பிச்சு விடுகிறார். அந்த அம்பை மட்டும் திரும்பி போய் தன் தலைவன் சால்வனிடம் என்னை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லும் பொழுது அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். நீ அஸ்தினாபுரத்து சொத்து, பீஷ்மரை எதிர்த்து நான் ஒன்றும் செய்ய முடியாது, நீ திரும்பி போகின்றான். இவருடைய நிலைமையை பாருங்கள். திரும்பி தந்தையிடம் போய் சேரலாம் என்றால் தந்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது, அஸ்தினாபுரத்து பகை எனக்கு வந்துவிடும், அதனால் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த பெண் தான் காதலித்த காதலனிடம் போகவில்லை, கவர்ந்து சென்ற பீஷ்மர் அஸ்தினாபுரத்திற்கும் போக முடியவில்லை, தந்தையின் இடத்துக்கு போக முடியவில்லை. ஒரு தனியாக அந்த பெண் 6 வருடம் போராடுகிறாள் பீஷ்மரை பழி வாங்க வேண்டும் என்று. அது முடியாத காரியம் என்பதால் தவம் இருந்து இறந்து பின்பு சகுண்டியாக வெளிப்பட்டு மகாபாரத குருச்சேத்திர போரில் 10வது நாள் அவர் பீஷ்மரை கொள்கிறார். இந்த அம்பைக்கு உள்ள குணம் அழகானவள், போர் திறமை பெற்றவள், ஒரு காதல் வயப்பட்டவள். அவள் அடுத்தவனுடைய இரக்கத்திற்கு ஆளானவள், கோபத்துக்கு உண்டாயிற்று, வெஞ்சன்ஸ் இருக்கு மனசுல. இது எல்லா குணங்களும் இந்த நம்ம ரைட்டர் அம்பைக்கும் உண்டு. ஏனென்றால் இவருடைய அத்தனை கதாபாத்திரங்களிலும் கேரக்டர்களும்
அதனுடைய துணி வந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த அம்பை என்ற பெயரே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த அம்பியை பற்றி ஒரு சின்ன குறிப்பு, கதை சொல்ல போவதில்லை. இவர் கோயம்புத்தூரில் பிறந்தவர், சென்னையில் படித்தவர், பெங்களூரில் படித்தவர், முனைவர் பட்டம் டெல்லி யூனிவர்சிட்டியில் பெற்றவர், வரலாற்று பேராசிரியர். அதெல்லாம் ஒரு சிறப்பு கிடையாது. இன்னும் ஸ்பாரோ என்ற ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் 80 வயதில். 80 வயதிலும் ஸ்பாரோ என்ற அந்த ஸ்பாரோ என்பது ஒரு பெண்களுக்காக அவருடைய ஒளியையும் அவருடைய படத்தையும், அதாவது நாட்டியத்தையும் அவருடைய பாடல்களையும் ஆவணப்படுத்துகின்ற அமைப்பு. இந்தியா முழுக்க இருக்க பெண்களுக்குமாக மட்டும் இவர் 65 வருட காலமாக களப்பணி ஆற்றுகிறார். எழுத்தாளர் மட்டும் இல்லை, களப்பணியாளரும் கூட. அவரு நிறைய விருதுகள் உண்டு, அதை வாசிக்கலாம் நேரம் இல்லை. சாகித்ய அகாடமி விருதாளர். அவருடைய சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற புத்தகத்திற்கு அவருக்கு சாகித்ய அகாடமி கிடைத்தது. அதில் வருகிற ஒரு இது சிறுகதை தொகுப்பு, 13 சிறுகதையில் கொண்ட ஒரு சிறுகதை தொகுப்பு. அவருக்கு ஒரு பெண்ணியவாதி தான் இருந்தாலும் அவருக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் உண்டு, ஒரு போர் குணம் உண்டு, எல்லாமே உண்டு. அந்த 3 பக்க கதைகளிலிருந்து 30 பக்க கதைகள் இதில் சிறுகதை உண்டு. அந்த சிவப்பு கழுத்துடன் கூடிய ஒரு பச்சை பறவை என்பது 33 பக்கம் உள்ள ஒரு கதை. பொய்கை என்பது ஒரு 3 பக்க கதை. எல்லா விஷயம் அந்த பொய்கை கதை மட்டும் நான் ஒரு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அவர் ஒரு பெண்ணியவாதி, ஆனால் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு என்பதற்கு அந்த ஒரு சின்ன கதை தான். ஒரு 10 பேர் ஒரு ட்ரெக்கிங் போறாங்க. 10 ஆண்கள் மட்டும் ஒரு அறந்த வனத்திற்குள். 10வது ஆளாக சேர்ந்தவன் அந்த 9 பேர்த்தையும் தெரியாது. இரவில் ஒரு டென்ட்ல தங்குறாங்க. அடுத்து தங்கும் பொழுது அந்த இரவில் அந்த 10வது ஆள சேர்ந்த அந்த நபர் தனியாக பிரிந்து போய் ஒரு பொய்கையில் குளித்து வருகிறான். குளித்து எழுந்திருக்கும் போது அவன் பெண்ணாக மாறுகிறான். இந்த கதையினுடைய தலைப்பே பொய்கை தான். மாறினவுடன் இங்க வருகிறான். இவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், நீ எப்படி பெண்ணாய் மாறி? இல்லை இல்லை, நான் ஆண் தான், அங்க அந்த குளத்தில் குளித்ததுனால நான் பெண்ணாய் மாறிட்டேன். அப்படி சரி, இன்றைக்கு இரவு தங்குறதுக்கு ஒரே டென்ட் தான் எல்லாரும். காலையில் எழுந்தவுடன் அந்த பெண்ணுக்கு, ஆணா இருந்து பெண்ணாய் மாறியவனுக்கு மிக்க பாலியல் சீண்டல்கள். அவனால் அந்த ஒரு இரவை கூட கடக்க முடியவில்லை. அதனால் திரும்பி போகலாம் என்று முடிவெடுக்கிறான். இந்த சினிமாக்காரங்களாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நல்ல போலீஸ் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அந்த 10 பேர்த்துல ஒருத்தர் அவரை உன்னை கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்றான். அந்த அந்த பொய்கையில திரும்ப குளிச்சிருந்திருக்காங்க. அவன் திரும்ப ஆணாக மாறுகிறான். கதை இங்க முடியல. கடைசி ஒரு லைனு, அவனுக்கு திடீரென்று தன் மனைவியின் 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் ஞாபகம் வருகிறது. இந்த சமுதாயத்தில் தனியாக விட்டு வந்தோமே என்று. அதோட அந்த கதை முடியுது. இதை என்ன சொல்றாங்கன்னா,
சிறுகதையில தீர்வா சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம நாளாக நாளாக வேற வேற தீர்வுகள் வாசிக்க பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரே ஒரு கதை ஐவருமாய் அப்படின்னு ஒரு கதை. அதுலேயும் வந்து கதைன்னா ஒரு நேர்மறையா சொல்றது. அந்த பிளாஷ்பேக் பத்தி சொல்லிட்டு முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துருப்பாங்க. இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, அது கதைன்னு கூட சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப வாசிக்கணும். வாசிச்சாதான் அது அதனுடைய டெப்த் புரியும். இந்த கதையை ஆரம்பிக்கிறது இப்படி ஆரம்பிக்கிறாங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் அவள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து தொல்காப்பியத்தினுடைய ஒரு கூறு. அதுல வந்து என்ன இருக்குன்னா, உலகம் என்பது யாது என்றால் நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த தொல்காப்பியம் கலந்த மயக்கம் அப்படிங்கிறது வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. கலத்தல் அப்படிங்கிறது பிசிக்ஸ், மயக்கம்ங்கிறது கெமிஸ்ட்ரி. இந்த 5 விஷயத்துலதான் உலகமே இயங்குது. ஆனா இந்த கதையில என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு பெண் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு குழந்தை எப்படி உருவாக்குறாங்கன்னா, இந்த 5 பூதங்கள்ல இருந்து உருவாக்குறாங்க. இறக்கும் பொழுது இந்த 5 பூதங்கள் ஒவ்வொன்றா விடைபெறும் பொழுது அவங்களோட உயிர் பிரியுது. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் விண் பிரியும், அதான் உயிர். இதுல நிலம், நீர், வழி, விசும்பு என்பது ஆகாயம். அதே மாதிரிதான் அவங்க புரியுது. இந்த கதையை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாங்கன்னா, திருவாசகத்துல இருந்து ஒரு சொல்லி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மை இன்மை இன்மையுமாய். இதுவும் அதுவும் ஒன்றுதான். தொல்காப்பியமும் திருவாசகமும் ரெண்டும் ஒன்றுதான். வான், மண், விண், ஒளி எல்லாமே அது சொல்லிதான் பிடிப்பாங்க. அந்த கதையில திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கும் போது இன்னும் நமக்கு ஒரு பெரிய டெப்த் கிடைக்கும். நேரம் கருதி நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன். நன்றி.